எப்படி பங்கு வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்து சக்சஷன் ஆக்ட், இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 29A இதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா. அந்த திருத்த சட்டத்தின்படி திருமணமாகாத எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் உறுப்பினர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே போல் கூட்டு குடும்ப சொத்தில் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் அவங்களுடைய வழக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாங்க. சரிங்களா. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே 29A சரியானது தான், உங்கள் பிரிவு இருக்குன்றதுனால இந்த சட்டம் உங்களுக்கு கை கொடுக்கிறது. அதாவது இந்த டைமில் நான் ஒரு திருமணமாகாத பெண், எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் அப்பாவுக்குள்ள அதே உரிமை எனக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிதான். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் பாகப்பிரிவினை செய்ய சொத்து இருக்கணும் இல்லையா. சொத்தே இல்லாமல் எப்படி